அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவ் மெனி ஃபுல் டைம் மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்கில் எத்தனை முழு நேர உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு முழு நேர உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக்ல மொத்தம் 7 முழு நேர உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ரீசெண்டா ஒரு சில அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த ஃபுல் டைம் மெம்பர்ஸ்க்கு நடந்திருக்கு. அதனால நம்ம பார்க்குறோம். அந்த நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுல் டைம் மெம்பர்ஸ்னா 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது, according to the notification issued by Finance Ministry, what is the revised foreign direct investment limit for Indian insurance companies under the automatic route அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஃப்டிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சாரி இன்சூரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத அலோவ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 74% இருந்துச்சு. இப்போ அதை எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 100% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்சூரன்ஸ் செக்டார்ல எஃப்டிஐ அப்படிங்கிறது 100% வரும். சரியா? அடுத்தது, the indigenous cell broadcast alert system formally launched by Indian government on May 2, 2026 was developed by which organization? அதாவது செல் ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் அதாவது செல் ப்ராட்காஸ்ட் அலர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியாவை எடுத்துப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தூத்துக்குடி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் வந்து அனுப்ப முடியும் இந்த சிஸ்டத்தின் மூலியமாக. நம்ம ஃபோன்ல நெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணிடலாம். சரியா? அதான் செல் ப்ராட்காஸ்ட் அலர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெவலப் பண்ணது யாருன்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான். சரியா? இவங்களும் என்டிஎம்ஏவும் சேர்ந்து இந்த டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்க. சரியா? அடுத்தது, கிளவுட் மித்தோஸ் வாஸ் டெவலப்டு பை ஏஐ ரிசர்ச் கம்பெனி ஆந்த்ரோபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கிளவுட் மித்தோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் லைக் சாட் ஜிபிடி, ஜெமினாய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, குரூப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் தான் இது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் மித்தோஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கோடிங்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கோடிங்ல இருக்கக்கூடிய எரர்ஸ், வல்னரபிலிட்டிஸ் இதெல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த கிளவுட் மித்தோஸோட அப்ஜெக்டிவ். அதுக்காக தான் அதை வந்து அந்த ஏஐயோட வேலையே அதுதான். சரியா? அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் எக்ஸல்ஸ் அட் ஐடென்டிஃபைங், அனலைசிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டிங் சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டிஸ் இன் காம்ப்ளெக்ஸ் லார்ஜ் ஸ்கேல் கோட் பேசஸ். ஸோ பெரிய பெரிய கோட்ஸ்ல கோடிங் எல்லாம் என்ன பண்ணுது, அதுல இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிஸை கண்டுபிடிச்சு கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நல்லதும் பண்ண முடியும். இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் கிட்ட இந்த ஏஐ போயிருச்சு அப்படின்னா அவங்க பெரிய பெரிய கோடிங்ல இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிஸை கண்டுபிடிச்சு ஹேக் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு எத்திக்கல் டைலமா அப்படிங்கிறது இருக்கு. சரியா? லாஸ்டா, வேர்ல்ட் தாலசீமியா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா May 8 தான் வேர்ல்ட் தாலசீமியா டே. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.